Good morning students. நாம இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில கெமிக்கல் கைனெடிக்ஸ் என்ற சாப்டர்ல இருந்து படிக்க போறோம். First of all நமக்கு கெமிக்கல் கைனெடிக்ஸ்னா என்னன்னு தெரியணும். Chemical kinetics is the subject which deals with study of rates of chemical reaction. அதாவது chemical reactionலாம் எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் chemical kinetics. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு chemical reaction உங்களுக்கு நடக்கணும்னா ஒரு reaction vesselல reactant molecules இருக்கும். அந்த reactant moleculesலாம் ஒண்ணோட ஒண்ணு collide ஆகி அது ப்ராடக்ட்டா கன்வர்ட் ஆகும். அப்போ ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன்லாம் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ரியாக்டன்ஸ்லாம் தான் என்னவா மாறுது, உங்களுக்கு ப்ராடக்டா மாறுது. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ரேட் ஆஃப் disappearance of reactant molecules or rate of appearance of product molecules. அதாவது எவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்டன்ஸ் குறையுது இல்ல எவ்வளவு ஃபாஸ்டா ப்ராடக்ட்ஸ் அதிகமாகுது, இதுதான் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ டைம் 0வா இருக்கும்போது, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனே ஸ்டார்ட் ஆகல, அப்போ உங்களுக்கு ரியாக்டன்ஸ் மட்டுமே 100% இருக்கும், ப்ராடக்ட் 0வா இருக்கும். ஏன்னா ப்ராடக்டே ஃபார்ம் ஆயிருக்காது, ஏன்னா ரியாக்ஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இப்போ ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 மினிட்ஸும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமை நம்ம என்ன எடுத்துப்போம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்மளுடைய இனிஷியல் டைமாக நம்ம எடுத்துப்போம். அதாவது நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த 5 மினிட்ஸ் கழிச்சு. அப்போது அந்த 5th மினிட்டை தான் நம்மளுடைய இனிஷியல் டைமாக எடுத்துக்கிறோம். அதை நம்ம T1ன்னு சொல்லலாம். அதாவது அட் டைம் T1ன்ற டைமில் உங்களுக்கு ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா R1ஆக இருக்கும், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா P1ஆக இருக்கும். சரிங்களா? இப்போது அட் டைம் T2 இப்போது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து 5th மினிட்ல, இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 10th மினிட்டை நான் T2 அப்படின்ற ஒரு ஃபைனல் டைமாக நான் எடுத்துக்கிறேன். அப்போது T2ன்ற ஃபைனல் டைமில் இப்போ என்னுடைய ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து R2ஆக இருக்கும், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு P2ஆக இருக்கும். இப்போது சேஞ்ச் இன் டைம், அதாவது டெல்டா T, அதாவது ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம் T2 மைனஸ் T1, இதை தான் சேஞ்ச் இன் டைம் நம்ம சொல்லுவோம். இந்த சேஞ்ச் இன் டைமில் ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எப்படி மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன், இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டெல்டா ஆர்ன்னு நமக்கு, அதாவது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். அதே மாதிரி ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் எப்படி மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா P2 ஃபைனல் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன், இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா டெல்டா P1, அதாவது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்கள் எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ், ரேட் ஆஃப் disappearance of reactants, rate of disappearance of reactants ன்னு சொல்லலாம். அதாவது rate of disappearance of reactants நீங்க எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா, decrease in concentration of reactants divided by time taken சொல்லலாம். இதை நீங்க எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா மைனஸ் டெல்டா ஆர். அது ஏன் சார் மைனஸ்ன்றீங்கன்னா, ஏன்னா டிக்ரீஸ் ஆகுது உங்களுக்கு யாருடைய கான்சன்ட்ரேஷன், ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதை நான் பை டெல்டா டின்னு எழுதுறேன். இப்போ ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம வேற மாதிரியும் சொல்லலாம். அது எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ், appearance of product concentration, அதாவது
rate of appearance of products னு சொல்லலாம். இது வந்து rate of disappearance of reactants, இது வந்து rate of appearance of products. இப்படினா சொல்லலாம். இது நீங்க எப்படி எழுதலாம் கேட்டிங்கனா increase in concentration of products divided by time taken. So, உங்களுக்கு rate of a chemical reaction நீங்க எப்படி சொல்லலாம் கேட்டிங்கனா rate of disappearance of reactants or rate of appearance of products. அத நம்ம எப்படி எழுதலாம் கேட்டிங்கனா rate of appearance of products plus delta P divided by delta T. ஏனா உங்களுக்கு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு அதிகமாகுது, அதனால தான் இங்க பிளஸ் நான் போடுறேன். இப்போ நம்ம இத கிராஃபிக்கலா நம்ம படிப்போம். இப்போ நான் வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ஸ் இப்போ நான் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனை பத்தி நான் சொல்லி தர போறேன். இப்போ இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸை நான் வந்து இங்க y ஆக்சிஸ்லயும் டைமை நான் x ஆக்சிஸ்லயும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனை படிக்கிறதுக்கு நான் ஒரு கர்வை நான் இப்போ பிளாட் பண்ணணும். அந்த கர்வ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்போனென்ஷியல் கர்வாக இருக்கும், for which the slope is negative. அதாவது அதோட ஸ்லோப் வந்து நெகட்டிவாக இருக்கும். அதாவது இந்த கர்வ் எப்படின்னா உங்களுக்கு இப்படி கீழே இப்படி இறங்கும் எக்ஸ்போனென்ஷியலாக. இப்போ இந்த மாதிரி ஏன் அது வந்து கீழே இறங்குதுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இது வந்து y ஆக்சிஸ்ல இந்த கர்வ் கட் பண்ணுது. அப்போ y ஆக்சிஸ்ல இந்த கர்வ் கட் பண்ணும்போது உங்களுக்கு y வேல்யூ மட்டும் தான் இருக்கும், x வேல்யூ என்ன இருக்கும் உங்களுக்கு 0ன்னு காட்டும். அதாவது டைம் 0ன்னு காட்டும். ஏன்னா x ஆக்சிஸ்ல உங்களுக்கு டைம் தான் இருக்கு. அப்போ டைம் 0னா ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகல, அப்போ உங்களுக்கு 100% ரியாக்டன்ஸ் மட்டுமே இருக்கும். அப்போ ப்ராடக்ட்டே ஃபார்ம் ஆயிருக்காது. இப்போ நீங்க இங்க பாருங்க, நான் ஒரு சர்டன் டைம் t1 ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். t1ன்றது உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்னு சொன்னேன். அதாவது நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் 5th மினிட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ t1 வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு இங்கே பாருங்க 0 வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே பாருங்களேன். இப்போ நீங்கள் கர்வ்லேருந்து நீங்கள் நேராக ஒரு x ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலராக வரீங்க. அப்போது அந்த பாயிண்ட்லேருந்து நேராக இன்னொரு பர்பெண்டிகுலராக y ஆக்சிஸ்க்கு போடுங்க டு ஃபைண்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா C1 இருக்குது. அதாவது அட் டைம் t1 the corresponding concentration of reactants is C1. இப்போ இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதாவது t2ன்ற டைம், தட் இஸ் இது வந்து 10th மினிட்ங்க. இது வந்து 10th மினிட், இது 5th மினிட்ல இனிஷியல் டைம், ஃபைனல் டைம் 10th மினிட்ல. இப்போ மறுபடியும் பாருங்க, இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு டைம் வந்து t2 காட்டுது, கரஸ்பாண்டிங் கான்சென்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு என்ன காட்டுது உங்களுக்கு C2 காட்டுது. அப்போ உங்களுக்கு இதுல இருந்து என்ன புரியுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். உங்களுக்கு இதுல டைம் t1 இருக்கும்போது இனிஷியலா பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஹையா இருந்தது. டைம் கொஞ்சம் அதிகமானோன்னா அப்படியே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படியே குறைஞ்சிருச்சு, C2க்கு வந்துருச்சு பாருங்க. அப்போ டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்குது. அதனால தான் இந்த கர்வ் எப்படி இறங்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இறங்குது. உங்களுக்கு ஏன் அப்படி ஸ்டீப்பாக இறங்கணும்னு கேட்டிங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு ரியாக்டன் மாலிகுல்ஸோட கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும்போது கொலிஷன் ஃப்ரீக்வன்சி அமாங் தி ரியாக்டன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா நிறைய ரியாக்டன்ஸ் இருக்கும்போது ரியாக்டன்ஸ் ஈஸியாக ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகிட்டு அது குயிக்காக உங்களுக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணும். அப்போ நிறைய ரியாக்டன்ஸ் என்னவா மாறி இருக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸாக மாறி இருக்கும். அப்போ டெஃபினட்டாக ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு குறையும். அதனால தான் இது இனிஷியல் டைமில் t1ல C1 கான்சன்ட்ரேஷன், ஃபைனல் டைமில் C2 ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிச்சு உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன். அப்போது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கில் நீங்கள் அப்படியே நீங்கள் இதில் வரைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த டாட்டர் லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்குது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள். ஸோ இது 90 டிகிரி வச்சுங்க உங்களுக்கு. இதை நான் வந்து ஒரு P ஒரு Q இதை ஆர்ட்டு நான் நேம் பண்ணிடுறேன் இந்த ட்ரையாங்கிளை. சரிங்களா? பண்ணிட்ட பிறகு இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த PQR ட்ரையாங்கிளில் இந்த PR இந்த ஹைட் இந்த ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆல்டிடியூடு இது என்னன்னு கேட்டிங்கன்னா C1 மைனஸ் C2. ஆக்சுவலாக C1 மைனஸ் C2ன்றதுனா இருக்கணும் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். அப்போ அதை என்ன பண்ணலாம்னா நம்ம டெல்டா ஆர். அப்போது ஆக்சுவலாக நம்ம C1 மைனஸ் C2 போட முடியாது, நம்ம C2 மைனஸ் C1 தான் போடணும். ஏன்னா ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தான்.
ஏன்னா உங்களுக்கு ஃபைனலாக கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, இனிஷியலாக அதிகமாக இருக்குது. அதனால தான் ஃபைனல் வேல்யூ ஸ்மாலராக இருக்கும், இனிஷியல் வேல்யூ உங்களுக்கு கிரேட்டராக இருக்கும். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல வரும். அதனால தான் நான் இங்கே என்ன போட்டிருக்கேன் உங்களுக்கு, டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் பை டைம் டேக்கன்ல மைனஸ் டெல்டா ஆர்னு போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? அதனால தான். ஆனால் நான் இது வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஹைட்ன்றதுனால நான் இங்கே காட்டும் போது வெறும் ப்ளஸ் டெல்டா ஆர்ன்ற இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். இப்போ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஆர் இருந்தால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள பி இருந்தால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி இது வந்து T2 மைனஸ் T1 இது எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா T2 வந்து ஃபைனல் டைம், இது இனிஷியல் டைம். அது T2 பெரிய வேல்யூ, T1 சின்ன வேல்யூ. இப்போ T2 மைனஸ் T1 உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளஸாக தான் இருக்கும். இது வந்து டெல்டா டீன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ இந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு. இங்கே என்னது உங்களுக்கு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு, அதாவது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷனை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி எழுதலாம், உங்களுக்கு மைனஸ் டெல்டா ஆர் பை டெல்டா டீன்றேன். ஓகே, டெல்டா மைனஸ் டெல்டா ஆர் பை டெல்டா டி. ஏன் மைனஸ் போட்டோன்னா டிக்ரீஸ் ஆகுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன். நீங்கள் சொன்னேன் இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டெல்டா ஆர் இருக்குங்களா, அந்த டெல்டா ஆர் உங்களுக்கு C2 மைனஸ் C1 ஆக்சுவலாக உங்களுக்கு. ஆனால் அந்த C2 மைனஸ் C1 கண்டிப்பாக உங்களுக்கு எதில் இருக்கும், உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அதெல்லாம் நெகட்டிவ் அப்படியே போட்டுருக்கேன் உங்களுக்கு. C2 மைனஸ் C1 டிவைடட் பை டெல்டா டீன்றது உங்களுக்கு T2 மைனஸ் T1. இதை இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டைம் டிஃபரன்ஸ் ரொம்ப டிஸ்டிங்க்டாக இருக்கும்போது அந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு டிஸ்டிங்க்டாக இருக்கும். அப்போது நம்ம ரேட் என்னன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ரேட்டுன்னு சொல்லணும். அதனால இதை நம்ம என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு, ஆவரேஜ் ரேட். இந்த ஆவரேஜ் ரேட்டுன்னு நம்ம இதை சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போது இதே இந்த டைம் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ நான் வந்து என்ன சொன்னேன் உங்களுக்கு, இனிஷியல் டைம் வந்து 5th மினிட்னு சொன்னேன் உங்களுக்கு இல்லைங்களா. அப்போது 5th மினிட்ல உங்களுக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம T2 வந்து 5.0000001 மினிட்னு வச்சிங்களேன். அப்போ ஃபைனல் வந்து 5.00001. அதில் என்ன சொல்கிறேன்னா ஃபைனலில் வந்து நீங்கள் இப்படி போட்டுங்க உங்களுக்கு, அதாவது T2 வந்து 5.00001, T1 வந்து 5, வெறும் 5 தான். அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெல்டா டி என்ன வரும் உங்களுக்கு, T2 மைனஸ் T1 தானே உங்களுக்கு. அப்போ வெறும் 0.0001. அப்போ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு 0, ரொம்ப 0க்கு கிட்ட இருக்குது உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு அந்த டெல்டா டி சேஞ்ச் இன் டைம் ரொம்ப க்ளோஸாக 0க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது நீங்கள் ஆவரேஜ் ரேட்டை பற்றி உங்களால் பேச முடியாது. அந்த ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னு நீங்கள் சொல்லணும். அதை நீங்கள் என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா ஆர் இன்ஸ்டன்டேனியஸ். என்னன்னு சொன்ன நீங்கள் இதை ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் சொல்லணும் உங்களுக்கு. அப்போது அந்த ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் நீங்கள் எழுதும் போது எப்போ நீங்கள் எழுதுனேன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டிஷன் உங்களுக்கு லிமிட் இந்த டெல்டா டி அப்ரோச்சஸ் 0. ஏன்னா அந்த டெல்டா டினாச்சு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 0க்கு போச்சு பார்த்தீங்களா. இங்கே டெல்டா டி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன எது அப்ரோச் வந்து உங்களுக்கு டெல்டா டி உங்களுக்கு 0க்கு போகுது உங்களுக்கு. அப்போது டெல்டா டி ஆனால் எக்ஸாக்ட்லி 0 கிடையாது, அப்ரோச் பண்ணுது கிட்ட போகும்போது. அப்போது இந்த மைனஸ் டெல்டா ஆர் டிவைடட் பை டெல்டா டி இதை நீங்கள் என்ன எழுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மைனஸ் அப்படியே போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க dr by dt. இதுக்கு பேர் தான் instantaneous rate of the chemical reaction when the time difference is very very small, that is very close to 0. அதே மாதிரி இது என்னன்னு சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா dr by dt ஸ்லோப்னு சொல்லலாம். ஆனால் இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால இதெல்லாம் சொன்னால் நீங்கள் நெகட்டிவ் ஸ்லோப்னு சொல்லிடலாம். ஏன் நெகட்டிவ் ஸ்லோப் சொல்லணும்? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஸ்லோப்? ஸ்லோப் என்ன அர்த்தம் உங்களுக்கு, மேலே வந்து y2 minus y1 divided by x2 minus x1. இங்கே பாருங்கள் இங்கே என்ன வந்துருக்கு நம்மளுக்கு C2 minus C1 சொன்னேன் உங்களுக்கு. அப்போ இந்த C2 தான் Y2, இந்த C1 தான் Y1. அப்போ C2 minus C1 Y2 minus Y1. இது வந்து T2 minus T1 சொன்னேன் x ஆக்சிஸில். அப்போ இங்கே Y2 minus Y1 வருது. இந்த C2 minus C1 Y2 minus Y1 குறிக்குது. இந்த T2 minus T1 x2 minus x1 குறிக்குது. அப்போ obviously Y2 minus Y1 by x2 minus x1 உங்களுக்கு ஸ்லோப். இங்கே நெகட்டிவ் இருந்தனால நெகட்டிவ் ஸ்லோப். வெரி சிம்பிள். இப்போ இது வந்து ரியாக்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ரேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுக்கான கிராஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கிராஃப் மேலே ஏறும், இது வந்து கீழே இறங்கிச்சு. பிகாஸ் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன். அதனால இந்த எக்ஸ்போனன்ஷியல் கிராஃபை நான் கீழே எப்படி உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சேன். இப்போ ப்ராடக்ட் என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரியாக்டன்ஸ்லாம் கொலைட் ஆகிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும்போது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அப்படி போகும்போது அந்த கிராஃப் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி போயிருக்கு உங்களுக்கு. இது ஒரு எக்ஸ்போனன்ஷியல் கிராஃப் தான். பட் இந்த கிராஃபுக்கு இந்த கர்வுக்கு உங்களோட ஸ்லோப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருந்திருக்கும். இங்கே பாருங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து இங்கே
T1 டைம் எடுத்துங்க, இது T2 டைம், அதே இனிஷியல் டைம், அதே 5th மினிட்ல எவ்வளோ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குது உங்களுக்கு C1, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் வந்து C1. அதே T2 அதாவது அதே 10th மினிட்ல இப்போ என்ன காட்டுது உங்களுக்கு ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன், உங்களுக்கு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு C2ன்னு காட்டுது. சரிங்களா? இப்போது இங்கே நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டு வந்துடுங்க. இது வந்து 90 டிகிரிஸ் போட்டுங்க. நீங்கள் இப்போது இந்த ஹைட் பார்த்தீங்களா, இதுனது உங்களுக்கு C2லேருந்து நீங்கள் C1 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட் கிடச்சிடும். C2 அதாவது OC2 minus OC1 is nothing but this side is nothing but height of this triangle. அப்போது இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து டெல்டா P. சரிங்களா? இது வந்து T2 minus T1, இது என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெல்டா T. இங்கே நீங்கள் அதே மாதிரி என்ன சொல்ல, உங்களுக்கு ஆவரேஜ் ரேட்டு சொல்லிடலாம். இங்கே நீங்கள் ஆவரேஜ் ரேட்டை சொல்லும் போது என்ன சொல்லுவீங்க, நீங்கள் ஆவரேஜ் ரேட் is equal to, இங்கே நீங்கள் வந்து decrease in concentration of reactants சொன்னீங்க. இங்கே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, உங்களுக்கு plus increase in concentration of products, increase in concentration of என்னது உங்களுக்கு products with respect to time. சரிங்களா? ரைட். இதை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இந்த ப்ளஸ் அப்படியே வச்சுப்பீங்க. இங்கே வந்து இந்த ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி கண்டுபிடிச்சோம் நம்ம இப்போ C2 minus C1 இன்னும். அப்போ நீங்கள் இதை C2 minus C1 போட்டுருணும், கீழே T2 minus T1 சொல்லணும். இது ஆவரேஜ். அதே மாதிரி இங்கே ஆவரேஜ் ரேட்டு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு இந்த டைம் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக அந்த மாதிரி வெரி க்ளோஸ் டு 0 வந்ததுன்னா இதுக்கும் நீங்கள் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் எழுதலாம். அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் நீங்கள் என்ன எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா, R instantaneous is equal to இங்கே நீங்கள் எப்படி எழுதுனீங்க, லிமிட் டெல்டா டென்ஸ் டு டெல்டா டி இல்லைங்களா. அப்போ நீங்கள் இங்கே லிமிட் டெல்டா டி அப்ரோச் 0, இங்கே என்ன போட்டுங்க நீங்கள் ப்ளஸ் டெல்டா பி இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை டெல்டா டி. இதை நீங்கள் என்ன சொல்லிடலான்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் டு ப்ளஸ் டிபி பை டிடி, ப்ளஸ் டிபி பை டிடி. இதை நீங்கள் பாசிட்டிவ் ஸ்லோப்புன்னு சொல்லலாம். இதை என்ன சொல்ல, நீங்கள் பாசிட்டிவ் ஸ்லோப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா C2 minus C1 அதாவது Y2 minus Y1, இது வந்து X2 minus X1. பட் ரிசல்ட் எப்படி வரும் உங்களுக்கு, C2 பெரிய நம்பரு, C1 வந்து சின்ன வேல்யூ, அப்போ கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ நம்ம இப்போது இதை எப்படி கன்க்ளூட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போது உங்களுக்கு ஆவரேஜ் ரேட்டை நீங்கள் எப்படி சொல்லியிருக்கலாம்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஆர் பை டெல்டா டி. இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டெல்டா பி பை டெல்டா டி. பட் ரெண்டுமே ஆவரேஜ் ரேட்டு தான். அதனால ஆவரேஜ் ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐதர் மைனஸ் டெல்டா ஆர் பை டெல்டா டின்னு சொல்லலாம், ஆர் ஆவரேஜ் ரேட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ப்ளஸ் என்ன சொல்லலாம் உங்களுக்கு ப்ளஸ் டெல்டா பி பை டெல்டா டின்னு சொல்லிடலாம். சரிங்களா? இது ஒன்று. இப்போ அடுத்தது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை நீங்கள் என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா மைனஸ் டிஆர் பை டிடின்னு சொல்லலாம். தட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸில். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் ப்ளஸ் டிபி பை டிடின்னு சொல்லலாம். அதாவது ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஆர் பை டிடின்னு சொல்லலாம், இல்லைன்னா ப்ளஸ் டிபி பை டிடின்ட்டு நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம். இதுதான் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன்.